போதைப் பொருளால ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் செய்தி வருதோ, அப்பெல்லாம் எனக்கு ஒரு வீடியோ காட்சி மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான அந்த வீடியோவுல ஒரு இளைஞர் ஒரு நபர கொல்றான். கொல்றவனுடைய நோக்கம் என்ன? அந்த நபர் இறக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த இளைஞரனுடைய முதல் வெட்டிலேயே அந்த நபர் இறந்துறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அது தெரிஞ்சும் கசாப்பு கடையில ஆட வெட்டுறத விட மோசமான வகையில அந்த நபர குத்திக்கிட்டே இருப்பாரு அந்த இளைஞர். இந்த காட்சி எனக்கு ஒரு வகையில ட்ராமாவ ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் நான் அந்த காட்சிய இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணல. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, போதைப் பொருள் உள்ள போயிருச்சு அப்படின்னா, ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இப்ப கூட பாருங்க நெறைய இளைஞர்கள், நெறைய ஸ்கூல் பசங்களலாம் போதைப் பொருள் போட்டுக்கிட்டு ரோட்ல ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா, பெரியவங்க யாருமே போய் தட்டி கேட்க கூட பயப்படுறாங்க. அப்படி தட்டி கேட்டா போதையில இருக்கவன் நம்மள ஏதாவது செஞ்சுடுறான், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொன்னுடுறானுங்க அப்படின்னு பயம் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல போதைப் பொருளால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட போதைப் பொருளால கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவர் சக கல்லூரி மாணவர்களால கொல்லப்பட்டாரா அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிட்டு இருந்த மாணவர் தான் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன். இவர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காரு. இவரை ஆகஸ்ட் 10ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுல பல்வேறு வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொல்ற வெர்ஷன், இன்னொன்னு கல்லூரி நிர்வாகம் சொல்ற வெர்ஷன், மூணாவதாக போலீஸ் சொல்ற வெர்ஷன். இந்த 3 வெர்ஷனும் என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொல்றது என்ன? கொலை செய்யப்பட்ட மாணவன் அமுதன் மேல கல்லூரி நிர்வாகம் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். அப்படி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசிப்ளினரி கமிட்டின்னு ஒரு காலேஜ்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி அந்த மாணவரும் அவங்களுடைய பெற்றோரும் ஆஜராகணும். அதுக்காக அமுதனுடைய பெற்றோர் கள்ளக்குறிச்சியில இருந்து வராங்க. அப்படி அவங்க டிசிப்ளினரி கமிட்டி முன்னாடி ஆஜராகும் போது அமுதனுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் அமுதன் கிட்ட இந்த காலேஜ்ல யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு லிஸ்டா எழுதி கொடு. எழுதி கொடுத்துறனா உன் மேல பெரிய அளவுல நாங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால என் பையன் லிஸ்ட்டை எழுதி கொடுத்தான். ஆனா கல்லூரி நிர்வாகம் அந்த தகவலை மாணவர்கள் கிட்ட லீக் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்ச மாணவர்கள் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களோ இல்ல போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் என் பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு அமுதனுடைய பெற்றோர் சொல்றாங்க. இப்போ கல்லூரி நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜூலை 22ஆம் தேதி அமுதன், அஜீஷ் இந்த 2 பசங்களும் ஹாஸ்டல்ல இருந்து நைட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற சமையல் கலைஞர் ஒருத்தர் தடுத்து ஏன் வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களே இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. அந்த காரணத்துக்காக தான் அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தோம். அதுக்காக தான் அவங்களுடைய பெற்றோரை வர வச்சு பார்த்தோம். முதல்ல அஜீஷ் அப்படிங்கிற அந்த பையனுடைய பெற்றோர் வந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க சஸ்பென்ஷன் ஆர்டர் குடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அந்த பையன் கன்னியாகுமரிக்கு போயிட்டான். அடுத்ததாக தான் கள்ளக்குறிச்சியில இருந்து அமுதனுடைய பெற்றோர் வந்தாங்க. அமுதனுடைய பெற்றோர் இந்த மாதிரி உங்களோட பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னதுக்கு பிறகு அவங்க வருத்தப்பட்டாங்க. அதுக்கு ஒரு கடிதமும் எழுதி குடுத்து அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணி நாங்க அனுப்பிட்டோம். அவங்கள வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டோம். ஆனா ஜூலை 31ஆம் தேதி திரும்பி அவங்க வந்தாங்க. வந்து எங்கள வந்து பையனுடைய படிப்பு கெடுது. அதனால சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க எங்களுடைய மேலதிகாரிகள்ட்ட கொண்டு போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இப்ப காலேஜ்ல ஃபங்ஷன் நடத்திட்டு இருக்கு. அதனால நீங்க ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து சேருங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு அமுதனை நாங்க திரும்பி அனுப்பிட்டதாகவும், அமுதன் கேம்பஸ்லயே இல்ல. அவரு ஊருக்கு போயிருப்பாருன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா போலீஸ் வந்து சொன்னதுக்கு பிறகுதான் அமுதன் இறந்ததே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இதே காலேஜை சேர்ந்த செகண்ட் இயர் பையன் இளவரசன் அப்படிங்கிறவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அந்த ரூமுக்குள்ள சில மர்ம நபர்கள் புகுந்து அவங்கள அடிச்சுட்டு அவங்களுடைய மொபைல் போனை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆகஸ்ட் 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. இந்த சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறது அதிகாலை 5:30 மணிக்கு நடந்தது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அதுக்கான வழக்கையும் நாங்க பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஆதாரத்தை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து திருட வந்த அந்த கும்பல் முகத்துல கர்ச்சீப் கட்டியிருந்தாங்க. அதுல அமுதனும் இருந்தான். அமுதனுடைய கர்ச்சீப் மட்டும் விலகிருச்சு. அதுல அந்த பசங்க அமுதனை அடையாளம் கண்டுட்டாங்க. இது காலையில 5:30 மணிக்கு நடக்குது. அன்னைக்கு 10 மணிக்கு மேல அமுதன் காலேஜ் கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்க அமுதனை அடையாளம் கண்டுபிடிச்சு அமுதனை கல்லூரிக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு கொண்டு போய் அங்க வச்சு கடுமையான தாக்குனதாக போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அதுல உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அடி வாங்கினதுக்கு பிறகு ஃப்ரெண்டுடைய ரூமுக்கு போய் படுத்திருக்காரு அமுதன். அங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. திரும்பவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து அமுதனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அமுதன் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் உள்காயத்தினாலதான் அமுதன் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ போலீஸும் கல்லூரி நிர்வாகமும் சொல்றது என்ன, இதுல போதைப் பொருள் அப்படிங்கிறதுக்கான இடமே இல்லை, பேச்சே இல்லை. இது ஒரு கோஷ்டி பூசலால மாணவர்கள் இடையில நடந்த சண்டையில ஒருத்தர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான். இதே தான் சட்டமன்றத்துல அமைச்சர் ராஜ்மோகனும் சொல்றாரு, இது மாணவர்களுக்கு இருந்த முன்விரோதம் காரணமாக நடந்த ஒரு கொலை அப்படின்னு. ஆனா இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குறிப்பாக சில பேட்டர்ன்களும் இருக்கு. அந்த பேட்டர்ன் எல்லாம் என்ன சொல்லுது? அமுதன் மட்டும் தனியாக டார்கெட் செய்யப்பட்டாரோ அப்படிங்கறத நோக்கி இந்த பேட்டர்ன் எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அது என்னென்ன அப்படிங்கறத நான் இப்ப லிஸ்ட் அவுட் பண்றேன். முதல் விஷயம், அந்த சமையல் கலைஞரை 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்பட்டதாக கல்லூரி நிர்வாகம் சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது அஜீஸ் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்றாங்க. அதுல அஜீஸ் என்ன சொல்றாரு, அமுதன் தான் அந்த சமையல் கலைஞரை அடிச்சாரு, நான் சத்தம் மட்டும் தான் போட செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல மிகப்பெரிய தவறு செய்ததாக அமுதன் அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படுறாரு. ஒண்ணு. சரி, 2வது போலீஸோடைய வெர்ஷனுக்கு வருவோம். அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இளவரசன் அப்படிங்கிற அந்த பையனுடைய வீட்டுக்குள்ள போய் போனை திருடும் போது அமுதனுடைய முகமூடி மட்டும் கலண்டுறது, அவர் மட்டும் அடையாளம் காணப்பட்டுறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துலயும் அமுதன் மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணப்படுறாரு, அவர் மட்டும் தனியாக தெரிகிறாரு. 3வது விஷயம் வருவோம். இப்ப அமுதனை தாக்குறதுக்காக அந்த மாணவர்கள் வராங்க இல்லையா, அப்படி தாக்குறவங்க கூட இருந்த ஸ்ரீமன் அப்படிங்கிற அந்த பையனை விட்டுறாங்க. அந்த பையனை நீ தப்பிச்சு போயிரு, இல்ல நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்லி மிரட்டினதாக அமுதனுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க. அந்த பையன் தூரத்துல இருந்து அமுதன் தாக்கப்படுறத பார்த்து நேரடி சாட்சியாகவும் இருக்காரு. அப்போ அந்த பையனை விட்டுட்டு அமுதன் மட்டும் இந்த இடத்துல திரும்பவும் சிங்கிள் அவுட் பண்ணி தாக்கப்பட்டது ஏன்? இப்படி எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னா அமுதன் 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 இந்த ஒரு நபரை மட்டுமே தான் சுத்தி நடந்திருக்கு. இப்போ கடைசியா ஒரு விஷயத்துக்கு வரேன். பேரண்ட்ஸினுடைய வெர்ஷன் படி அமுதன் கிட்ட மட்டும் தான் காலேஜினுடைய நிர்வாகம் இங்க யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை எழுதி வாங்கினாங்க. இதுலயும் அமுதன் மட்டும் தான் சிங்கிள் அவுட் பண்ணப்பட்டிருக்காரு. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமுதனை மட்டுமே மையப்படுத்தி இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது. குறிப்பா அந்த சமையல் கலைஞரை அமுதன் அடிச்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த சமையல் கலைஞர் ஒரு வடமாநிலத்தவர் அப்படின்னும், அவர் இந்த காலேஜுக்குள்ள போதைப் பொருளை கொண்டு வந்தாரு, சப்ளை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மாணவர்கள் மத்தியில இருக்கு. அதை அமுதன் தட்டி கேட்டதாக ஒரு விஷயம் சொல்றாங்க. இல்ல இந்த போதைப் பொருள் விற்பனையில, இல்ல போதைப் பொருள் பயன்பாடுல அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத நோக்கி தான் எல்லா ஆதாரங்களும் கொண்டு போகுது. ஆனா போலீஸும் கல்லூரி நிர்வாகமும் சொல்ற வெர்ஷன் அப்படிங்கிறது போதைப் பொருள் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாம வேற ஏதோ முன்விரோதமாக இவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மொபைல் போனுக்காக முன்விரோதத்துக்காக இன்னொரு மாணவரை கொல்ற அளவுக்கு மற்ற மாணவர்கள் போவாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது முன்விரோதத்தால மட்டுமே அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியல. ஒருவேளை அப்படியே முன்விரோதம் இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன அந்த கொலை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. போதைப் பொருள் அடிக்ஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத அளவுக்கு ஆகிரும். ஸோ அந்த மனநிலையில அந்த கும்பல் சேர்ந்து அமுதனை அடிச்சு கொண்டாங்களா அப்படிங்கிறதும் இங்க விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. எது எப்படியோ எல்லாமே போதைப் பொருளை நோக்கி தான் இந்த வழக்குல நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. ஆனால் இது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி மாநில அரசும் சரி, போலீஸும் சரி இந்த விஷயத்தை மறைக்க பாக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை அங்க கோவை மாவட்டத்துல இருக்கிற நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்களுமே சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இந்துஸ்தான் கல்லூரி அப்படிங்கிறது, அதுல நிறைய போதைப் பொருள் பழக்கம் இருக்கு, மாணவர்கள் போதைப் பொருள் அடிக்டாக இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச விஷயம் தான். இதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. குறிப்பா அது ஒரு கேரளா பார்டர்ல இருக்கு, கோயம்புத்தூர். அங்க கேரளால இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் படிக்கிற கல்லூரிகள், பெரும்பாலான கல்லூரிகள்ல இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சதுதான். சென்னையில இருக்கிற எஸ்ஆர்எம் கல்லூரியில கூட சமீபத்துல ஒரு ரெய்டு நடத்தி அந்த மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாம் போலீசார் பறிமுதல் பண்ணி கைது பண்ணாங்க. இன்னொன்னு, சமீபத்துல கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா அவரு முதல்வர் விஜய் பார்த்தார். அவர் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, எல்லைகள்ல தமிழ்நாடு கேரளா எல்லையில போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு போனார். சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த விவகாரத்துல போதைப் பொருள் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. அப்போ திங்கட்கிழமை இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சட்டமன்றத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கு தாவேகா அரசாங்கம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு திமுக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. மக்களாகிய பெற்றோர்களாகிய நீங்க சொல்லுங்க, இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.